மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு காணொலியில் இந்தியா பாகிஸ்தான் போர் சம்பந்தமான என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜப்பான்லேருந்து இதை பார்க்கும்போது நான் வந்து குழந்தையா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கார்கில் நடந்துருந்தது. அப்போ வந்து சின்ன குழந்தை நான். அப்போல்லாம் வந்து கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் வச்சுருப்பாங்க. கார்கில் போருக்காக டொனேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு ஒரு 50 பைசா மிட்டாய், அப்போல்லாம் வந்து கம்மரக்கட்டி சாக்லேட் ஒரு 4 நாளாக இருக்கும். அதெல்லாம் வாங்குறதுக்கு போகும்போது அதுலேயும் கொஞ்சம் போட்டு வருவேன் நான். அப்போதுலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேசம்ன்றது முதன்மையானது. ரெண்டாவது தான் வந்து தமிழகம். அப்படி நம்ம நாட்டுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம வந்து பேசிக்கலாம். ஆனால் இன்னொருத்த வந்து நம்மளை வந்து அடிக்கும்போது அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்றது என்னோட பார்வையாக இருக்குது. நான் வந்து உயிர்களாக மட்டும்தான் வந்து பார்க்குறேன். எனக்கு இருக்கிறதும் உயிர் தான், உங்களுக்கு இருக்கிறதும் உயிர் தான். ஸோ இதில் வந்து உயிர்களில் வந்து இந்த பிரிவினை அந்த பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வகுத்து வச்சுருக்கலாம். அது யாருன்னா இருக்கட்டும், அவங்க எப்படின்னா பண்ணிட்டு போட்டோம். நான் வந்து மாமா மச்சானா எல்லா மதத்தோடு சொல்கிறேன். நான் மாமா மச்சான் தான் பழகணும். இங்கேயும் நிறைய பாகிஸ்தானியர்களோட பழகிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு நடக்கிற போருன்றது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக மட்டுமே பார்க்கணுமே கண்டி தேவையில்லாமல் இந்த மக்களை அவங்க திட்டுறது, அவங்கள இவங்க திட்டுறது. நீங்கள் சோஷியல் மீடியா லிட்டரலாக எடுத்துகிட்டு போங்க. யூடியூபாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ் வலைதளமாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நான் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்களை போட்டுக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மென்டலாக வந்து இப்போ நானே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னடா இது பக்கமே போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கமே போகிறதே கிடையாது. ஏன்னா எது உண்மையான தகவல், எது பொய்யான தகவல் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து தெரியறதில்ல. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு போர் அவசியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவிர்க்க முடியாத ஒரு போர்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, ஸோ இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமே நீங்கள் எடுத்து பாருங்களேன். அந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மேலே போகும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டூரிசம் உள்ளே வர 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 உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸாக இருக்கட்டும், தங்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரம். அங்கே உள்நாட்டில் எதனா ஒரு சின்ன சின்ன பொருட்கள், கைவினை பொருட்கள் தயாரிப்பாங்க, அதை அவங்க விற்பாங்க, சொவீனியராக போயிட்டு நம்ம ஆட்கள் போய் வாங்கின்னு வருவாங்க. ஸோ அவங்களுடைய காஷ்மீரோட பொருளாதாரம் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டெரரிசம் தீவிரவாதம்ன்றது மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் கண்டிப்பாக இவங்களை அழிச்சே ஆகணும். அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. இந்தியன் ஆர்மி வந்து ஒண்டர்ஃபுல்லாக வந்து இதில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. ஒரு இராணுவத்தோடு மோதுது அப்படின்னா ஆயுதம் இருக்கிறவங்க இன்னொரு ஆயுதம் இருக்கிறவங்களோட மோதுறது ஓகேங்களா, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆயுதம் இல்லாத ஆட்களை ஆயுதத்தோட ஒருத்தன் வந்து அடித்து கொண்டுட்டு அவன் வந்து புகலிடமாக, அதாவது நர்சரி பள்ளிகள் மாதிரி வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க தீவிரவாதத்தை பாகிஸ்தானில். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நர்சரி பள்ளிகளை அடித்து ஒழிச்சதில் வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து சல்யூட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய ஆர்மி, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய ஊடுருவி இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்டு, ஏன் வந்து இந்த ஸ்பாட்டை 9 ஸ்பாட்டை வந்து இப்போ அடித்தாங்க இல்லைங்களா ஆப்ரேஷன் சிந்தூரில், ஆப்ரேஷன் குங்குமத்தில் வந்து 9 ஸ்பாட்டை வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டுமே வந்து நல்லா எவால்வேட் பண்ணி இது மூலியமாக இதை அடித்தா இவனுங்க வந்து அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு இவனுங்களுடைய கட்டமைப்பை வந்து வளர விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தூக்குனது அப்படின்றத நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இவங்களை அடிக்கும்போது ரிட்டாலியேஷன்றது அங்கேருந்து இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஆர்மிக்கும் கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ அதனால தான் வந்து அவங்க பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆப்ஷனும் கையில் இல்லாமல் அவங்க போய் இறங்க மாட்டாங்க. இல்லைனா அந்த 26 பேரை கொன்ன உடனேவே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பூந்து அடிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அன்பிளான்டாக போய் நம்ம அடிக்கிறோம் அப்படின்போது நம்ம மற்ற நாடுகளுக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். நிறைய ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அவங்க ஆயுதத்தை நம்ம யூஸ் பண்ணி ஒருத்தனை அடிக்கிறோம் அப்படின்போது கண்டிப்பாக மற்ற நாடுகளும் நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளோ, நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமான இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து ஒண்டர்ஃபுல்லாக டிப்ளமேட்டிக் டைஸை ரொம்ப சூப்பராக வந்து வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் யூஎஸ் வந்து இன்றைக்கி நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் அவங்களுடைய ஆயுதங்களை பர்டிகுலராக அந்த ட்ரோனு பின்னி எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் லிட்டரலாக. ஏன்னா லோயர் ஆல்டிடியூடில் உள்ளே போய் அடிச்சிருக்கு அப்படின்னும்போது சும்மா வேறு லெவலு. அவங்களுடைய, அதாவது பாகிஸ்தானோட ரேடாரில் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எதிரிக்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதத்தை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சீனாவுடைய ஆயுதங்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போதும் அதையும் மீறி உள்ளே போய் நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ அது அவங்களோட ஆயுதங்கள் எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்னு வந்து பாருங்கள். அப்போனா அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய என்ன வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்றது இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து இந்த லோயர் ஆல்டிடியூடில் வந்து அடித்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இந்த 9 பாயிண்ட் அடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா
மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ எதிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பல இடங்கள்லேருந்து அவனுக்கு அன்ரெஸ்ட்டாக இருக்கணும். அவன் வந்து ரெஸ்ட்டே இருக்கக்கூடாது அவனுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் நம்ம வந்து நட்பு நாடுகளாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கான்லேருந்து அந்த எல்லையோர பகுதிகளில் இவங்களோட ஆர்மியை வந்து கண்டிப்பாக நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருக்கும், பாகிஸ்தான் ஆர்மி. ஏன்னா மொத்தமாக வந்து இவங்களால் ஷிப் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறதும் எதிரி நாடுகள் தான் பாகிஸ்தானுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பலோஜிஸ்தான் வந்து தனியாக வந்து எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனி கொடிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களையுமே வந்து தூண்டி விடுற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து இந்தியா பின்னாடி வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணும். இந்தியாவோட ரோல் கண்டிப்பாக இதில் இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இவங்க உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது இவங்களால ஃப்ரீயாக வந்து நம்மளை அடிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியா இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும், பலோஜிஸ்தான் ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். எப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சி கவிழ்ந்து இப்போது இன்னொருத்தர் இருக்கார் இல்லைங்களா, யூனுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எதிரியுமே நம்மளுக்கு இங்கே இருக்கான். கண்டிப்பாக நம்ம பாகிஸ்தான் மாதிரியான ஒரு எதிரி நம்ம எப்படி பலோஜிஸ்தானில் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு நம்ம எதனா ஒரு சப்போர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே அடிக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி இவங்க பங்களாதேஷ் மூலியமாகவும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நெக் அப்படின்னு வந்து சொன்னார் அவர். கார்கில் போர் அப்போ இருந்த நம்மளோட ஆயுதமும் அப்போ இருந்த நம்மளோட கேப்பபிலிட்டிஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏணி வச்சாலும் எட்டாது. அந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் மூலயமா வெளிநாட்டில் இருந்து டெக்னாலஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாலமாக வந்து நான் பார்க்குறேன். அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதையும் மீறி நம்ம உள்நாட்டுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரோன் தயாரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்றது உண்மையிலேயே வந்து ஒரு இந்தியனாக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இதில் பெரிய அளவுக்கு மாஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா S-400. நேற்று நைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லிட்ரலாக வானத்திலேயே இன்டர்செப்ட் பண்ணி பல இன்கமிங் மிசைல்ஸை வந்து தடுத்து அப்படியே அழித்த இந்த S-400 வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரஷ்யாவுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டுகள், ரஷ்யாவுக்கு வந்து நன்றிகளை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து தெரிவிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட 2019 அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அங்கே போர் ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிலே இருந்தது S-400ல். அந்த டிலேவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம ஒண்டர்ஃபுல்லாக என்ன பண்ணோம்னா பக்காவாக எடுத்துன்னு போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளை அடிப்பாங்களோ அந்த இடத்துல அழகாக வந்து S-400 வந்து பொசிஷன் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாகிஸ்தானும் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்களுடைய அந்த தடுப்பு சாதனம் வந்து அந்தளவுக்கு வேலை செய்யலை அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். நம்ம இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கோங்க. இஸ்ரேல் வந்து அயன் டோம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அயன் டோமே மீறி பல ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் விழறதை வந்து நம்ம பார்க்குறோம் லைவாக. அப்படி இருக்கும்போது இந்த S-400 100% தடுக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 100% எனக்கு தெரிஞ்சு தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 95-96% வந்து தடுக்கலாம். அப்படியும் வந்து 100 இன்கமிங் மிசைல்ஸ் வருது ஒரே நேரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக 1-2 வெளியில் விழ தான் வந்து செய்யும். அதனால் S-400 ஃபெயிலியர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்கெட்ச் போட்டு இந்தியா ரொம்ப சூப்பராக அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இஸ்ரேலியோட ஹராப் ட்ரோன்ஸை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒண்டர்ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்குது இந்த ஹராப் ட்ரோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இந்த ஹராப் ட்ரோன்ஸ்ன்றது சிம்மசப்பனம் தான். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் உலகம் சுற்றும் வாலிபனில் எம்ஜிஆர் போவார் பாருங்க. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜம்மு காஷ்மீர். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இருக்கிற வரைக்கும் என்னால் போக முடியல. ஸோ இனிமேட்டு வந்தேன்னா கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு இவங்களை ஒடுக்கி வைக்கிறது மூலியமா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் மீண்டு மிகப்பெரிய ஒரு அளவில் டூரிசம் ஹப்பாக வந்து வரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப் இந்த ஒரு காணொலி மூலிமா ஏதோ சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.